நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டரை ஒரு கிளவுன்னு சொன்னதா இருக்கட்டும், அதே நேரத்தில் நம்ம நாட்டோட கலாச்சாரமே வந்து வீட்டுக்குள்ள டாய்லெட் இருந்தாலும் வெளியே போய் டாய்லெட் போறது தான் அப்படின்னு சொன்னதிலிருந்து இந்தியாவை எவ்வளவுக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ இழிவா வந்து மால்தீவ்ஸோட மினிஸ்டர்ஸ் பேசியிருந்தாங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். பட் இப்போ அதை தாண்டி இன்னொரு பிரச்சனை உருவாக ஆரம்பிச்சிருக்குது. சைனா அண்ட் மால்தீவ்ஸ் ஆர் கெட்டிங் க்ளோசர். இனவே சைனா வந்து மாலத்தீவு அப்படின்னு சொல்லப்படுற இந்தியாவோட இவ்வளோ நாள் நல்ல ஜிகிரி தோஸ்தா இருந்த இந்த மால்தீவ்ஸோட சைனா வந்து ஏகப்பட்ட ஸ்டெப் எடுத்து உள்ளுக்குள்ளே என்ட்ரா வராங்க. சைனா இஸ் ஆக்சுவலி என்ட்ரிங் மால்தீவ்ஸ் அட் த சேம் டைம். அதே நேரத்தில் மால்தீவ்ஸ் வந்து இந்தியாவை வெளியே போ, உனக்கு மார்ச் 15 தான் கெடு அப்படிங்கிற ஒரு கெடு வேற கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் சைனாவை உள்ளுக்குள்ளேயும் விட்டுட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்தியாவை சுற்றி வந்து ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கிற ஏகப்பட்ட நாடுகளை வந்து நம்மளுக்கு எதிராகவே வந்து சைனா திருப்பி வச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட பேஸ் அங்கே உருவாக்கி அதில் அடுத்த லிஸ்ட்டில் வந்து சேர்ற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ். இந்த மாலத்தீவில் வந்து மார்ச் 15க்குள்ள என்ன நடக்க போகுது? மால்தீவ்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஒரு கெடு கொடுத்துருக்காங்க, உனக்கு டைம் மார்ச் 15 வரைக்கும் தான். ஸோ இந்த மார்ச் 15 என்ன நடக்க போகுது? இப்போ ஆல்ரெடி நம்ம ஜனவரி 15 தாண்டிட்டோம், இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இந்த 2 மாசத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் டர்ன் வந்து இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல காத்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் சைனாவும் மால்தீவ்ஸும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு சேஃபான பகுதி நம்ம எப்பவுமே கடல் பகுதி நம்ம சொல்லுவோம். ஜென்ரலாக தமிழ்நாடு, கேரளா இங்கெல்லாம் வந்து பெருசாக நம்ம வந்து மற்ற நாடுகளை பற்றின பிரச்சனை எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தோம். பட் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக சைனா வச்சுட்டு வராங்க. நம்மளோட கடலோரங்கள்லையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ராணுவ பணிகள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்ன நடந்துட்டு இருக்குது மால்தீவ்ஸில், சைனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்தியாவோட மால்தீவ்ஸ்க்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி வரிஞ்சு கட்டிட்டு நம்மளோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நம்ம எல்லாமே கொடுத்த நடாச்சு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் டெய்லி மேக் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அப்போ தான் யூடியூப்க்கும் தெரியும், உங்களுக்கு நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் எனக்கும் வந்து இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கிறப்ப தான் ஒரு மோட்டிவேஷனாக நம்ம ஸ்குவாட்ல இத்தனை பேர் இருக்காங்க, நம்ம டெய்லி வீடியோ மேக் பண்ணலாம்னு தோணும். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுங்கிறதுலேருந்தே வர ஆரம்பிச்சிடுறேன். இது தெரியாதவங்களுக்கு ஒரு குட்டி ஒரு மினி ஃப்ளாஷ்பேக் அண்டர் அ மினிட். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்தியா அண்ட் மால்தீவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 2 கண்ட்ரி வந்து ரொம்ப ஜிகிரி தோஸ்து கண்ட்ரி. கோவிட் அப்போ வந்து நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸும் எக்ஸப்ட் மதன் கௌரி அங்கே போயிட்டு வந்துட்டாங்க. நம்மளுக்கு மட்டும் ஒழுங்கான டூரிஸ்ட் ட்ராவல் பீப்புள் கிடைக்கல, அந்த ஏஜென்ட்ஸ் கிடைக்கல. பட் எனிவே ஜஸ்ட் ஃபார் ஃபன், சீரியஸ் நோட்டில் வந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டு வந்தாங்க. நம்ம கோவிட் அப்போ வந்து லாக்டவுன் அப்போ டூர்னு சொன்னாலே, ஹனிமூன் அப்படின்னு சொன்னாலே, ட்ராவல் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே மால்தீவ்ஸ்க்கு போயிட்டு இருந்தாங்க. சிங்கிளா இருந்த நம்ம தமிழ் இருக்கிற வரைக்கும் மால்தீவ்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டாரு. ஸோ இப்படி இருக்கிற மால்தீவ்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளாக இந்தியாவோட டூரிசம் தான் வந்து இருக்கிறதுல அதிகமாக எடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு எலெக்ஷன் வந்து நடந்து முடிக்குது. இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் மெயின் தீமா ஜெயிச்சவரே யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பிரசிடென்ட், அவர் வந்து மிசு அப்படின்னு சொல்லலாம். இவரோட ஸ்ட்ரென்த்தே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொல்லி கேம்பெயின் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அவுட் அப்படிங்கிறது தான் அவங்களோட எலெக்ஷன் ஸ்லோகனாகவே இருந்துச்சு. இந்தியாவை நாங்கள் வெளியே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து எலெக்ஷனே வந்து பேசினாங்க. மால்தீவ்ஸில் இருக்கிற மக்களோட பாப்புலேஷன் ரொம்ப சின்னது. மொத்தமே வந்து 6 லட்சம் பேரோ 7 லட்சம் பேரோ. நம்ம வந்து சென்னையில் இருக்கிற ஒரு ஏரியாவில் வந்து அதை விட அதிகமாக மக்கள் இருப்பாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, சென்னையில் இருக்க ஒரு இண்டிவிஜுவல் ஏரியாவை விட வந்து மொத்த மாலத்தீவு நாடோட மொத்த பாப்புலேஷனே கம்மி. ஸோ அந்த சின்ன நாட்டில் வந்து என்ன மாதிரி அவங்க கேம்பெயின் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இந்தியா வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிறாங்க நம்ம நாட்டுக்கிட்டேருந்து. நம்ம நாட்டோட வளங்களை வந்து இந்தியா சுரண்டிட்டு இருக்காங்க, அவங்களோட தேவைக்காக நம்ம நாடை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பொய் பிரச்சாரம் பண்ணி, ஓரளவுக்கு உண்மை இருக்குது, ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கல் நம்மளுக்கு நீட்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க சொன்ன அளவுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ணலாம். என்ன பிரிட்டிஷர்ஸை போய் அடிமை பண்ணி வச்சிருக்கிறதுக்கு கிவ் அண்ட் டேக் தான். சுனாமிக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், தண்ணி இல்லைங்கிறப்ப போய் கொடுத்துருக்கோம். அதே நேரத்தில் அவங்களோட பேஸில் வந்து நம்மளோட 80 பேர் ஆர்மி பீப்புளையும் நிறுத்தி வச்சிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 2 ஆர்மி ஹெலிகாப்டர் இருக்குது. ஆனால் 2 ஆர்மி ஹெலிகாப்டருமே தீவுகள்ங்கிறதுனால கடலுக்குள்ளே போன மீனவர்கள் காணாமல் போயிட்டாங்கனாலோ, எங்கேயாவது ஒரு தீவுக்குள்ளே யாராவது மாட்டிக்கிட்டாங்கனாலோ, 1000 தீவு இருக்குது, சின்ன தீவு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு 2 ராணுவ ஹெலிகாப்டர்ஸை கொடுத்து அதை வந்து இந்தியன் ஆர்மி வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மிசு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களையும் இந்த 80 இந்தியன்ஸையும் ஆர்மி பீப்புளையும் இவங்க கொடுத்த 2 ஹெலிகாப்டரை நான் திருப்பி கொடுப்பேன். இந்தியா வந்து நம்ம நாட்டுக்குள்ள தேவையில்லாம ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்க, இந்தியாவே வெளியேறு அப்படின்னு லிட்டரலா கோபேக்னா இந்தியானா என்ன, வெள்ளக்காரனே வெளியேறுன்னு சொன்ன மாதிரி இந்தியா வெளியேறுன்னு சொல்லி தான் மால்தீவ்ஸ்ல வந்து எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துச்சு. அந்த கேம்பெயினில் அவர் ஜெயிக்கவும் செஞ்சார். ஸோ இவர் ஆரம்பித்த டயத்துல இருந்து அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா மால்தீவ்ஸ் பிரசிடென்ட்ஸுமே வந்து இந்தியாவுக்கு க்ளோஸாக இருந்திருக்காங்க. இவரோட ஸ்டாண்ட் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சைனா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சை இன்டெரக்டாக எடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ சைனா தான் எனக்கு
எனக்கு எல்லாமே, சைனா தான் நம்மளுக்கு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு. கண்ணு முன்னாடியே ஸ்ரீலங்காவுக்கு என்ன ஆகுது, பாகிஸ்தானுக்கு என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் அவர் வந்து பயங்கரமா சைனீஸ் ப்ரோவான ஆளா இருக்காரு. இந்த பிரச்சனை வர்றப்போ இவங்க வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக லட்சதீபை ப்ரொமோட் பண்ணணும்னு இப்போதான் முடிவு பண்றாங்க. இத்தனை வருஷத்துல வந்து நம்ம எப்பெல்லாமோ லட்சதீபை ப்ரொமோட் பண்ணிருக்கலாம், அந்தமான ப்ரொமோட் பண்ணிருக்கலாம். நம்ம மொரிஷியஸ்க்கும் மால்தீவ்ஸ்க்கும் போகணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு அதை விட அழகான லொகேஷன்ஸ் நாட்டுக்குள்ளே இருக்குது. சுவிட்சர்லாந்து போய் பனிமலை பார்க்கணும்னு இல்ல, இங்க இருக்கிற இமயமலையை விட ஒரு மிகப்பெரிய மலையும் உலகத்துல இல்ல. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வளங்கள்லாம் இருக்குது. ஒரு நாட்டுக்குள்ள இவ்வளவு வளங்கள், எந்த சவுதி போனீங்கன்னா பனிமலை பார்க்க முடியுமா? இந்தியாவில் பனிமலையும் பார்க்க முடியும், டெசர்ட்டையும் பார்க்க முடியும், கடலையும் பார்க்க முடியும், குட்டையவும் பார்க்க முடியும், நதியவும் பார்க்க முடியும், தீவுகளையும் பார்க்க முடியும். எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ள இருந்தாலும் நம்ம மற்ற நாட்டுக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ அந்த ரிலையபிலிட்டி எல்லாம் டிபெண்டன்சி எல்லாம் மற்ற கண்ட்ரி மேல கம்மியாக்கணும், டூரிசம் நம்ம நாட்டிலே பூஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் லட்சதீவுக்கு போயிருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க கிட்ட இருக்கிற மால்தீவ்ஸ் இருந்துகிட்டு உங்க தீவெல்லாம் ப்ரொமோட் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? ஏன்னா மால்தீவ்ஸ் வந்து டைரக்டா ஹிட் ஆவாங்க லட்சதீப் ப்ரொமோட் ஆச்சுன்னா. ஏன்னா லட்சதீப்க்கு கீழே தான் மால்தீவ்ஸ் இருக்காங்க. ரெண்டுமே வந்து ஒரே டோன்ல தான் இருக்கும். விஷுவல்ஸ் வந்து இன்ஃபேக்ட் லட்சதீப் வந்து ஈவன் மோர் பிரிசர்வ்டு. லட்சதீப் வந்து நம்ம நாட்டோடது இன்னமும் வந்து பிரிசர்வ்டா இருக்கும், இன்னமும் அன்டச்டு பை ஆர்டிஃபிஷியல் ஏஜென்ட்ஸ் கம்பேர் டு மால்தீவ்ஸ். ஓகேவா? ஸோ மால்தீவ்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து இந்தியாவை கலாய்ச்சி போட, பதிலுக்கு இந்தியா வந்து நெட்டு ஃபுல்லாக எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்போ மால்தீவ்ஸோட பிரசிடென்ட் எங்க இருந்தார் தெரியுமா? சைனாக்கு கிளம்பிட்டு இருந்தார். 5 நாள் சைனா ட்ரிப்புக்கு போறாரு. ஒரு நாட்டோட பிரசிடென்ட் இன்னொரு நாட்டுக்கு போனாருன்னா அவர் இறங்குறப்போ அவரை இன்வைட் பண்றதுக்கு அந்த நாட்டோட பிரசிடென்ட் தானே வருவாங்க. இவரை இன்வைட் பண்றதுக்கு சைனாவோட ஹையர் அஃபீஷியல்ஸ் கூட வரல. ஸ்டார்டிங்கே என்னடா பயங்கர கலாயா இருக்குதுன்னு எல்லாருமே இந்தியாவில் கலாய்க்கிற நேரத்தில் ஜி ஜின்பிங் வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. அவரை டைரக்டா வந்து ஒரு டின்னருக்கு ஹோஸ்ட் பண்றாரு மால்தீவ்ஸோட பிரசிடென்ட்டை. ஸோ இப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மால்தீவ்ஸோட இந்த பஞ்சாயத்து நடந்ததுக்கப்புறம் சைனா வந்து இன்னும் மும்முரமா மால்தீவ்ஸ் மேல அக்கறையை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டின்னருக்கு ஹோஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 20 அக்ரிமெண்ட்ஸ்ல வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ தெரிய வருது. 20 அக்ரிமெண்ட்டுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா டூரிசம் வந்து மால்தீவ்ஸ்ல இன்னும் அதிகமாக்குறதா இருக்கட்டும். கடன் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, சைனா கொடுத்த கடன் எங்களால் அடைக்க முடியல, எங்களுக்கு ஒரு 5 வருஷம் கெடு கொடுங்க அப்படின்னதுக்கு அந்த 5 வருஷத்தை நாங்கள் ரீகன்சிடர் பண்றோம்னு சைனா சொன்னதா இருக்கட்டும். மதன அந்த கடன் ட்ராப், லோன் டெட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது ஆல்ரெடி மால்தீவ்ஸ்க்கு விரிச்சாச்சு. ஸோ ஆல்ரெடி பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ங்கிற ஒரு கான்செப்ட்ல அங்கேயும் வந்து ஏகப்பட்ட சைனீஸ் பில்டிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு வந்து மால்தீவ்ஸே வந்து கடன் கொடுக்கணும், கடனை திருப்பி கட்டணும்னு சொல்லி காசையும் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தாங்கன்னு கேட்டதா இருக்கட்டும். அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் நாங்கள் இன்னும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சைனாவுக்கு, சைனா வந்து இன்னும் நிறைய வந்து இம்போர்ட் பண்ணலாம் மால்தீவ்ஸ்க்குன்னு சொல்லிட்டு வணிகம். இந்த வணிகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிஸ்னஸ் மூலியமாக தான் ஒரு நாட்டை பிடிக்க முடியும். நான் ஜென்ரலாகவே ஒரு கோட் சொல்லுவாங்க, உலகத்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு 3 பேர் நினைச்சாங்க. நெப்போலியன் தோத்துட்டாரு, அதே மாதிரி ஹிட்லர் தோத்துட்டாரு, ஆனால் கொக்கோ கோலா பிடிச்சிட்டாங்க. ஏன்னா வணிகம் மூலியமாக ஒரு இடத்த நம்ம போய் பிடிக்கணும்னு நினச்சோன்னா அதை பிடிச்சிடலாம். நீங்கள் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற, சொமாலியாவில் இருக்கிற ஒரு ரேண்டமான சந்துலையும் கோக் கிடைக்கும், இமயமலை மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய உச்சிலையும் கோக் கிடைக்கும், கொடைக்கானல்லையும் கிடைக்கும், அதே நேரத்தில் கலிஃபோர்னியாலையும் கிடைக்கும். கோக் கிடைக்காத இடமே கிடைக்காது. வணிகம் மூலியமாக நம்ம எந்த நாட்டினாலையும் பிடிக்க முடியும், எந்த ஒரு இடத்தினாலும் ஆக்கியூபை பண்ண முடியும். ஸோ சைனா வந்து அந்த ஒரு விஷயத்தை தான் ஆல்ரெடி ஸ்ரீலங்கா கிட்ட பண்ணி அங்கே ஒரு போர்ட் கட்டியிருக்காங்க, பாகிஸ்தானில் வந்து பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க, ஆஃப்ரிக்காவில் ஏகப்பட்ட கண்ட்ரீஸில் அவங்களோட கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஒரு ஸ்டெப்பாக வந்து அவங்க இட்டாலியிலையும் கை வைக்கணும்னு நினச்சாங்க. நம்ம மெலோனி காம்பினேஷன் வந்து மோடியும் மெலோனியும் இருந்துகிட்டு இல்லை கூடாதுன்னு சொல்லிட்டு இட்டாலி மட்டும் அதுலேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. பட் அந்த வலையில் வந்து மால்தீவ்ஸ் வாண்டடாக வந்து இப்போ சிக்கியிருக்காங்க. ஸோ அந்த கடனையுமே வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஐலாண்டுங்கிறதுனால போயிட்டு வர்றது கஷ்டமா இருக்கும், ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவு. யோசிச்சு பாருங்க, 6 லட்சம் பேர் சின்ன சின்ன இடத்துக்குள்ள இருந்துட்டு இருக்காங்கிறதுனால ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு கடலுக்குள்ள நாங்கள் பிரிட்ஜ் அமைச்சு தரோம்லாம் வந்து சைனா டால் கிளைம்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மால்தீவ்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்பீச் எல்லாம் முடிச்சுக்கிட்டு மால்தீவ்ஸோட பிரசிடென்ட் மால்தீவ்ஸ்ல வந்து இறங்குறப்பமே என்ன தெரியுமா பண்றாரு, ஒரு பிரஸ் மீட் வைக்கிறார். அந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடல் ஒன்றும் உங்கள் அப்பா விட்டு சொத்து இல்லை, இது வந்து எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்றாரு. இந்த கடல்னா எந்த கடல், பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு. அது எந்த கடல்னா இந்திய பெருங்கடல். ஸோ இந்தியன் ஓஷன் வந்து யாரோட தனிப்பட்ட எதுவுமே கிடையாது, இது எல்லாருக்குமே பொதுவான சொத்து தான் அப்படிங்கிற ஒரு டயலாக் விடுறாரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓஷன் வந்து, அதாவது ஓஷன் அகைன் இந்தியன்கிற பேரை அவர் யூஸ் பண்ணவே இல்லை. நாங்கள் வந்து ஒரு சின்ன நாடாக இருக்கலாம் இந்த கடலில். ஸோ மால்தீவ்ஸுங்கிறது ஒரு சின்ன ஓஷனில் இருக்கிற ஒரு சின்ன நாடாக இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு எங்களை யாருமே வந்து புள்ளி பண்ண முடியாது, எங்களை மிரட்ட முடியாது, நாங்களும் பெரிய ஆள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். எந்த ஒரு நாடு எங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைச்சாலும், எந்த ஒரு நாடு எங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் நாங்கள் அதுக்கு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீர வசனங்கள்லாம் வந்து அவர் பேசுறாரு. பேசிட்டு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போயிட்டு அடுத்து இன்னொரு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வருது. அது ப்ரெஸ் ரிலீஸ்னா அடுத்து நியூஸ்ல ஒன்று வர ஆரம்பிக்குது. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்படலைனாலும் இப்படி தான் அப்படின்னு 99% நம்ம சொல்லிடலாம். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக இந்தியாவில் இருக்கிற ஆர்மி பீப்புள் வந்து ஒரு 80 பேர் வந்து மால்தீவ்ஸ்குள்ளே இருக்காங்க. இவங்க எப்படி இங்கே போனாங்கிறதுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போட்டு சொல்லணும்னா, 1980s மால்தீவ்ஸ் வந்து ஒரு
சாம்ராஜ்யமாக இருந்துச்சு, ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி இருந்துச்சு. அந்த பிரசிடென்ட் வந்து அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கப்போ டிக்டேட்டர்ஷிப் இருந்தப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து சில மெர்சினரி ஃபோர்ஸஸ் வந்து மால்தீவ்ஸை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ண போயிருந்தாங்க. அங்கே இருக்கிற ஆள் இருந்துகிட்டு அமெரிக்காவுக்கு கால் பண்ணுறாரு, பாகிஸ்தானுக்கு கால் பண்ணுறாரு, இந்தோனேஷியாவுக்கு கால் பண்ணுறாரு, யாருமே ஹெல்ப்புக்கு வரல. இந்தியாவுக்கு கால் பண்ணோன்னா இந்தியா வந்து சினிமாவில் வர்ற சீன் மாதிரி ஃப்ளைட்டில் போய் பேரா ட்ரூப்பர்ஸை வச்சு ட்ராப் பண்ணி அங்கே இருக்கிற பிரசிடென்ட்டை காப்பாற்றி விட்டாங்க. அன்னையிலேருந்தே இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்குது. கடந்த 40 வருஷத்துல வந்து நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பட் அதுக்கு நடுவில் என்ன ஆரம்பிச்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது எலெக்ட் ஆகி வர பிரசிடென்ட்ஸுமே நம்மளுக்கு ஃபேவராக தான் இருந்திருக்காங்க. இந்தியா மால்தீவ்ஸ்ங்கிறது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். அவங்களுக்கு ஒரு டைம் தண்ணி இல்லைன்னு சொன்னப்போ நம்ம ஃப்ளைட் மூலியமாக அவங்களுக்கு தண்ணி போய் கொடுத்துருக்கோம். சுற்றி தண்ணி தான், கடல் தண்ணி தான், ஆனால் உப்பு தண்ணி குடிக்க முடியாது. தண்ணி வேணும்னப்போ நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் கேரியர்ஸை யூஸ் பண்ணி ஃப்ளைட்டில் கொண்டு போய் நம்ம தண்ணி கொடுத்துருக்கோம். அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து எஜுகேஷனில் அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்தியாவில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வீசா ஃபார்மாலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி இந்தியா வந்து மால்தீவ்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 2 ஹெலிகாப்டர் நம்ம கொடுத்துருக்கோம். இது போக அங்கே சுற்றி வந்து நிறைய தீவிரவாத ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, பைரசி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு மால்தீவ்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்தியன் ஆர்மி அங்கே போய் சில வேலைகள்லாம் பார்த்து அங்கே இருக்கிற நாடுகள் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, தீவுகள் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவும் பண்ணது மால்தீவ்ஸ் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்ல கடந்த 40 வருஷம் நடந்த விஷயங்கள். இப்போ சைனாங்கிற ஒருத்தங்க அதிகமாக செலவு பண்றாங்க, பணக்கார நாடா இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இவர் இந்தியா அவுட்டுங்கிற ஒரு கோஷத்தோட வந்திருக்காருல. இவ்வளோ பண்ணி அவர் ஏன் அதன் இந்தியா அவுட்டுன்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சொன்னார், இந்த இன்டர்நேஷனல் அஃபேர்ஸில் வந்து நம்ம லாயல்ட்டிலாம் எதிர்பார்க்கக்கூடாது, எல்லா நாடும் அவனுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை தான் செய்வாங்க, பாலிடிக்ஸ் இஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னாரு. ஸோ அதில் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ பண்ணிட்டோங்கிறதுக்காக நம்மளுக்கு லாயலாக இருப்பாங்கன்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு ரஷ்யாவுக்கும் நம்மளுக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்தியா வந்து ரஷ்யாவோட க்ளோஸாக அமெரிக்காவோட க்ளோஸான்னு கேட்டிங்கன்னா, நம்ம அமெரிக்காவோட தான் க்ளோஸ், ரஷ்யாவோட க்ளோஸாக இருக்கிறத விட. ஏன்னா அதுதான் எனக்கு உலக நீதி. இந்தியாவும் அந்த ஸ்டாண்ட் நம்ம நிறைய நேரம் எடுத்திருக்கோம். இப்போ மால்தீவ்ஸ் வந்து அந்த மாதிரி என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ சைனா அப்ரோச்சுங்கிறத எடுக்கிறாங்க. ப்ரோ சைனா அப்ரோச்சில் அவங்க எடுக்கிற முக்கியமான விஷயங்களுக்கு முன்னாடி எலெக்ஷன் கேம்பெயின் அப்பவுமே அவங்க சொன்னது, இந்தியா வந்து நம்ம நாட்டை நிறைய கண்ட்ரோல் பண்ணுறாங்க, உள்நாட்டு அரசியலுக்குள்ளே இந்தியா தலையிடுறாங்க, நம்ம நாடை வந்து ஹெலிகாப்டர்லாம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஆர்மி ஹெலிகாப்டரையும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இந்தியா வந்து ஒரு ஆர்மி பேஸ் இங்கே உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு நேவல் பேஸ் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க, மாலத்தீவை வந்து இந்தியன் ஆர்மி யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்படி நினைக்கணும்னு நினைச்சிருந்தா நம்ம லட்சத்தீவை போய் 1947 பிடிச்சோம். உண்மையிலே 1947 லட்சத்தீவில் இருக்கிறது 90% மேலே வந்து முஸ்லிம்ஸ். ஸோ பாகிஸ்தான் அவங்களோட கப்பல் அனுப்பிச்சிட்டாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இங்கே இருக்கிற முதலியார் சகோதரர்கள்ங்கிற 2 பேரை தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பிச்சு விட்டு நீங்கள் போய் முதல்ல கொடி நட்டுங்க அப்படின்னு சொன்னால் இவங்க போய் கொடி நட்டி லட்சத்தீவு பிடிச்சாங்க. இங்கேருந்து கிளம்பி போன முதலியார் சகோதரர்களுக்கு வந்து லட்சத்தீவை மட்டும் தான் பிடிக்க முடியுமா? அங்கே போய் மாலத்தீவையும் பிடிங்கன்னா பிடிச்சிருக்க போகிறாங்க. அது பிரிட்டிஷ் கீழே இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம அதுக்கு பெருசாக கண்டெஸ்ட் கூட பண்ணதில்லை. பிரிட்டிஷ் கிளம்பினதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கு பெருசாக கண்டெஸ்ட் பண்ணதில்லை. இந்தியாவோட அப்ரோச் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் நாட்டை ஆட்சி செய்யுங்க, உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அப்ரோச் தான் நம்ம எடுத்திருக்கோம். அவங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பும் நம்மளோட அளவுக்கு மீறியும் நம்ம நிறைய நேரம் பண்ணியிருக்கோம். இன்டர்நேஷனல் லெவலில் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஆனால் கடைசியில் மாலத்தீவு வந்து இன்னைக்கு சைனா வந்து பெட்டராக பணம் செலவு பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சவொன்னா சைனா சைடு எடுக்கிறாங்க. அண்ட் எந்த ஒரு சின்ன கண்ட்ரியுமே ஒரு பெரிய கண்ட்ரி கிட்ட இருக்கிறப்ப அந்த பெரிய கண்ட்ரி மேலே பெரிய பாசத்தில் இருக்காது. அது மெக்சிகோ அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லை இங்கே மாலத்தீவு இந்தியாவாக இருக்கட்டும், பாகிஸ்தான் இந்தியாவாக இருக்கட்டும், இந்தியா சைனாவாக இருக்கட்டும், 2 கண்ட்ரியில் எந்த சின்ன கண்ட்ரி இருக்கோ அந்த பெரிய கண்ட்ரி மேலே வந்து பெருசாக இஷ்டம் இருக்காது. இது உலக நீதி தான். அதே மாதிரி மாலத்தீவுக்கு இந்தியா மேலே பெரிய இஷ்டம் இல்லை. நம்மளோட பிஸ்னஸ் வந்து அவங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸில் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதனால மாலத்தீவு வந்து சைனா அப்ரோச் எடுத்திருக்காங்க. ஆனால் மாலத்தீவு தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. தெரியாமல் இருக்க வாய்ப்பு கம்மி தான். ஆமை புகுந்த வீடும் சைனா புகுந்த நாடும் வந்து இந்த செஞ்சுரியில் நல்லா இருந்ததே கிடையாது. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது. இவ்வளவும் பார்த்துட்டு ஏன் மால்தீவ்ஸ் வந்து சைனாவோட கையில் போய் விழுகிறாங்கன்னு தெரியல. சைனா வந்து இஷ்டத்துக்கு அவங்கள மூவ் பண்ணி வைக்க போகிறாங்க அடுத்த டிக்கெட்டுன்னு எனக்கு பர்சனலாக தோணுது. நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ், ஓகே மாலத்தீவு நம்ம கிட்டேருந்து தள்ளி போனாலும் நம்மளுக்குன்னு லட்சத்வீப் இருக்குது, நம்மளுக்குன்னு அந்தமான் இருக்குது. நம்ம இங்கே இருக்கிற நேவி பேஸஸையும் இங்கே இருக்கிற ட்ரேட் ரூட்டையும் ஸ்ட்ராங் ஆக்கினாலே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ லெட்ஸ் see how the future unrolls. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாலத்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நாளுக்கு நாளாக சைனா கிட்ட வந்து மால்தீவ்ஸ் அதிகமாக நகர்ந்து போகும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அது என்னங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஹெல்ப்பா இருக்கும், அவங்க இந்த ஒரு விஷயத்துக்கு படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை இந்த ஒரு விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இதை ஷேர் பண்ணுங்க. நீங்க என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவிலும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கான லிங்க் வந்து கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.